வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்வு எனக்கு சிறு வயதில் நடந்த மறக்க முடியாத அனுபவம் ஆகும். எனது படிப்பு சம்பந்தமாக நான் ஒரு டியூஷன் சென்டரில் சேர்ந்தேன். அங்குதான் நான் முதலில் ஜமீலா பேகத்தை பார்த்தேன். நான் சேர்ந்த டியூஷன் கணக்கு படத்திற்காக சேர்ந்தேன். காலை 6 மணிக்கெல்லாம் அந்த டியூஷன் சென்டருக்கு செல்ல வேண்டும். நான் சரியாக சென்று விடுவேன். ஜமீலா சில தினங்கள் வரமுடியாத சூழ்நிலை. முதலில் எனக்கும் ஜமீலாவிற்கு பெரிய பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. அவள் ஒரு இடத்தில பெண்களோடு அமர்ந்து இருப்பாள், நான் ஒரு புறம் பசங்களோடு உட்கார்ந்து இருப்பேன். ஜமீலா நாள் விட்டு வரவே அவளால் சரியாக பாடத்தை கத்துக்க முடியாமல் திணறினாள். ஒரு நாள் நான் காலை முதல் ஆளாக வந்து விட்டேன். யாரும் இல்லை. சிறிது நேரத்தில் ஜமீலாவும் வந்து விட நாங்க இருவர்தான் அங்கு இருந்தோம். அப்போதுதான் எங்களுக்குள் முதல் பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஜமீலா என்னிடம், நீங்க நேத்து எடுத்த கிளாஸ் நோட் பண்ணிருக்கீங்களா, எனக்கு கொடுக்கிறீங்களா, நான் எழுதிக்கிறான் என்றாள். நானும் அன்று எடுத்த நோட்ஸ் எல்லாம் அவளுக்கு தந்தேன். முதல் நாளில் அப்படியே காப்பிதான் அடித்தாள். நாளாக அவளுக்கும் எனக்கும் உள்ள பேச்சுவார்த்தை நல்ல தோழமையுடன் செல்ல ஆரம்பித்தது. எனக்கு சிறுவயது, அவளுக்கும் சிறுவயது. ஜமீலா பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள். எங்களது நட்பு ஆரம்பித்துச் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு நாள் அவள் அருகில் அமரும் வாய்ப்பு கிடைத்தது. அவளை நெருக்கமாக அமர்ந்து கொண்டு அவளுக்கு கணித பாடத்தை நானே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். நான் சற்று படிப்பில் கொஞ்சம் நல்லாவே படிப்பேன். நான் சொல்லி கொடுக்கும் முறை ஜமீலாவிற்கு நன்கு புரிந்து படிக்க ஆரம்பித்தாள். இதை ஜமீலா அவள் அம்மாவிடம் சொல்லி இருக்கிறாள் போல. அவங்களுக்கு என் மீது நல்ல அபிப்பிராயம் வந்து இருக்கு. ஜமீலா வீட்டில் மொத்தம் 4 பேர்தான். ஜமீலா அப்பா வெளிநாட்டில் பணி புரிபவர். ஜமீலா அம்மா ஒரு இல்லத்தரசி, ஜமீலாவின் பாட்டி. ஜமீலா அப்பா வெளிநாட்டில் இருப்பதால் இவர்கள் 3 பேர்தான் வீட்டில். நல்ல வசதி வாய்ப்புள்ள குடும்பம், சுல்த குடும்பம் என்று சொல்வார்களே அப்படி. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஜமீலாவால் காலை டியூஷனுக்கு வர முடியாமல் போனது. ஒரு நாள் அவங்க அம்மாவோடு டியூஷனுக்கு வந்து, என் பொண்ணால சரியாக டியூஷனுக்கு வர முடியல, அதனால நிறுத்திக்கிறோம் என்று சொல்ல வந்து இருந்தார்கள். ஜமீலா அம்மாவின் எண்ணம், எப்படியும் படிப்பு முடிந்து நிக்கா பண்ணி கொடுத்து விடுவோம், பிறகு எதற்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாள் என்று அவளை டியூஷனில் இருந்து நிற்க வைத்து விட்டார்கள். ஜமீலா டியூஷனுக்கு வந்த கடைசி நாளில் ஜமீலா என்னை அவள் அம்மாவிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தாள். இவன் தான்மா கண்ணன் என்று. அவங்க அம்மாவும் சிரித்த முகமாக நல்லா இருக்கியாபா என்று நலம் விசாரித்தார்கள். ஒரு 2 நாளா எனக்கு ஜமீலா இல்லாம ரொம்ப கடுப்பாக இருந்தது. 3வது நாள் ஜமீலா என்ன பார்க்க டியூஷன் வெளியில எனக்காக வெயிட் பங்கிட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய்னு ஒரு நாய்க்குட்டி போல அவளை பார்த்ததும் ஓடி போயிட்டேன். இன்னும் சொல்ல போனா என்னோட முதல் காதலும் ஜமீலாதான். ஜமீலா என்கிட்டே, கண்ணா என்னால சரியாய் கணித பாடம் கத்துக்க முடியல, அம்மா வேற நிறுத்திட்டாங்க, எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியலடா என்றாள். நான் பெயில் ஆயிடுவானோன்னு பயம் ஆகியிருக்குன்னு சொன்னா. நான் உடனே, நீ என் கவலை படற, நான் இருக்கேன்ல, நான் நோட்ஸ் எழுதிட்டு வந்து உனக்கு தரேன், நீ அத வச்சு படின்னு சொன்னேன். அதுக்கு ஜமீலா, அப்படி இல்லடா, நீ நோட்ஸ் பண்றது குடுக்கிறதும் ஓகே தான், ஆனா எனக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுத்தாதான் புரியும்டான்னு சொன்னா. நான் என்ன பண்ணட்டும் ஜமீலான்னு நான் கேட்டேன். இல்லடா, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன், நீ டியூஷன் முடிச்சு வந்து என் வீட்டிற்கு வந்து சொல்லி தந்துட்டு போறியான்னு கேட்டா. இன்னிக்கு நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு காரணமும் அதுதான்டான்னு சொன்னா. அதுக்கென்ன ஜமீலா, நான் உனக்கு சொல்லி தரேன், நீ நல்லா படிச்சா எனக்கு சந்தோஷம்தான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டியூஷன் காலையில முடிஞ்சது. ஆனா ஈவினிங் தான் அவ வீட்டிற்கு போக முடியும். மார்னிங் ஈவினிங் கிளாஸ் போகணும்ல, சோ நான் ஈவினிங் வந்து உனக்கு சொல்லி தரேன் ஜமீலான்னு சொன்னேன். அவ போறப்ப ஒரு சாக்லேட் ஒன்னு எனக்கு கொடுத்துட்டு போனாள். ஜமீலா பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்றேன். கொஞ்சம் நார்மல் உயரம்தான், நல்ல கலர். ஈவினிங் நான் ஜமீலாக போன் பண்ணி அட்ரஸ் கேட்டு அவ வீட்டிற்கு போனேன். நல்ல பெரிய வீடு ஜமீலாகு.
உள்ள போனதும் அவங்க அம்மா என்ன வாப்பான்னு உள்ள கூப்பிட்டாங்க. அவங்க வயசு அப்போ 38 இருக்கும். அவங்க பேரு மும்தாஜ் பேகம். அப்புறம் டெய்லி நான் ஈவினிங் ஆனதும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜமீலா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு 6 மணிக்கு போனா 7 மணிக்குலாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துருவேன். அப்புறம் 7 மணி என்பது 8 மணி ஆகுச்சு. நான் சொல்லி கொடுக்கும் போது மும்தாஜ் ஒன்னு டிவி பாப்பாங்க, இல்லனா லேண்ட் லைன்ல போன் பேசிட்டு இருப்பாங்க, இல்லனா கிச்சன்ல இருப்பாங்க. நான் சொல்லி கொடுக்கறப்ப ஜமீலா பார்வை என் முகத்துலயே இருக்கும். நான் ஆரம்பத்தில அத பெருசா எடுத்துக்காட்டியும் பிறகு அவளோட பார்வை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுது. சர்ப்ரைஸா ஜமீலா பர்த்டே வந்துச்சு. நான் சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். பதிலுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? கண்ணா, நான் உன்னை லவ் பண்றேன்டா, உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரூம்குள்ள ஓட்டிட்டா. எனக்கு அவ அப்படி சொன்னது என்ன செய்றதுன்னு தெரியாம மும்தாஜ் கிச்சன்ல இருந்தாங்க. அப்போ நானும் ஜமீலா ஓடின ரூம் உள்ள போயிட்டேன். உள்ள போனதும் என்ன கட்டி பிடிச்சுட்டா. நானும் ஐ லவ் யூ ஜமீலான்னு அவளை கட்டிப்பிடிச்சுக்கிட்டேன். அவங்க அம்மா இருக்கிறதால அதோட நிறுத்திக்கிட்டோம். அன்னிக்கு ஸ்டார்ட் ஆச்சு எங்க லவ். அதுக்கப்புறம் டெய்லி நாங்க அவங்க அம்மாக்கு தெரியாம முத்தம் கொடுத்துப்போம். கிடைச்ச டைம்ல எங்க லவ்வ வளர்த்துக்கிட்டோம். ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு படம் சிடி ஒன்னு வாங்கிட்டு வந்து என் வீட்ல பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஜமீலா கூட பார்க்கலாமான்னு. நானும் ஜமீலா கிட்ட கேட்டேன், படம் பார்க்கலாமான்னு. அவளும் சரிடா பார்க்கலாம், அம்மா எப்ப வெளியே போவாங்கன்னு தான் நான் வெயிட் பண்றேன்னு சொன்னா. ஒரு நாள் ஜமீலாவும் வெளியில போன நேரம், நானும் வீட்டுக்கு வர நேரம். ஜமீலா பாட்டியும் வீட்ல இல்ல. நான் அந்த படத்தை எடுத்துட்டு வந்து ஜமீலா வீட்ல இருக்கிற சிடி பிளேயர்ல போட்டேன். ஜமீலாவும் வீடு லாக் பண்ணிட்டு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டா. படம் சரியான ஆங்கில படம், வெறித்தனமா இருந்தது. இந்த டைம்ல தான் சரியான திருப்புமுனை ஆச்சு. வாசல் கதவை லாக் பண்ணவா, தோட்டம் கதவை லாக் பண்ணல. வெளில மும்தாஜ் வந்து கூப்பிட்டு பார்க்க நாங்க ரூம்ல இருக்கிறதால சரியாய் கவனிக்கல. பின் வாசல் வழியா மும்தாஜ் இல்ல வந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் கட்டில்ல இருந்ததை பார்த்துட்டாங்க. டிவில வேற படம் ஓடுது, அதையும் பார்த்துட்டாங்க. உடனே ஜமீலான்னு கோவமா சத்தம் போட நாங்க பதறி அடிச்சு பார்த்தோம். என்ன பார்த்து முரசாங்க. நான் உடனே அங்க இருந்து ஓடிட்டேன். ஜமீலாவுக்கு செம திட்டு, அடி வேற விழுந்துருக்கு. ஜமீலா என்ன லவ் பண்றத அவ அம்மா கிட்ட சொல்லி அழுதுர்கா. மும்தாஜ் எவ்வளோ சொல்லியும் ஜமீலா கேட்கவே இல்ல. சாப்பிடாம அடம் பிடிச்சுருக்க. ஒரு வாரமா நான் அங்க போகல. ஜமீலா வெளில வந்தா. கூட மும்தாஜும் கூடவே வந்தாங்க. என்ன பார்த்து முறைச்சிட்டே போவாங்க. இந்த விஷயத்தால் அவளுக்கு மும்தாஜ்க்கும் பேசாம சாப்பிட்டாமனு டெய்லி சண்டை நடந்துருக்கு. ஒரு வழியா மும்தாஜ் ஜமீலா கிட்ட, சரி நான் உன் லவ்க்கு ஓகே சொல்றேன், அப்பியாசம் ஒழுங்கா சாப்பிடுவியா இல்ல இப்படி தான் இருப்பியான்னு கேட்க. ஜமீலாவுக்கு செம சந்தோஷம். இந்த விஷயத்தை என் கிட்ட வந்து சொன்னா, அம்மா உன்கிட்ட பேசணும் சொன்னாங்க, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா. எனக்கு செம பயம் வேற, என்ன ஆகுமோ தெரியலேன்னு பயந்துகிட்டே வீட்டுக்கு போனேன். அங்க என்ன நடந்தது, மும்தாஜ் என்ன பேசினாங்க, அப்புறம் மும்தாஜ் நான் எப்படி கரெக்ட் செய்தேன் என்று அடுத்த பார்ட்ல சொல்றேன்.